உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னும் தேர்தல் முடிவு வர்றதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, அரசியலை பற்றி எந்த புரிதலும் இல்லாத சில நபர்கள் இந்த கட்சி ஓட்டு போடலான்னு அம்மா அப்பாவை கொண்டுருவோம், அம்மா அப்பாவை வீட்டில் வெளியே சேர்க்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு சில கட்சியை சார்ந்தவர் சொல்கிறது நான் தயவு செஞ்சு சொல்கிறேன். எந்த கட்சியை சார்ந்தவராக இருங்க, அந்த கட்சியோட கொள்கை என்ன? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இடதுசாரிகள் கொள்கை என்னென்னா முதலாளித்துவத்துக்கு எதிராக போராடுறது. ஆஸ்வெல் சிபிஐயும் அதே இடத்துல ஒன்று. திமுக தமிழ் மக்களுடைய ஒரு திராவிட இயக்கம், அதை ஹிந்தி மொழி எதிர்ப்பு, அதனால் வந்த பாதிப்புனால ஒரு கட்சி உருவாகி அதனால் ஆட்சி பிடிச்சாங்க. இது அவங்க கட்சி கொள்கை. அதிமுக ஆஸ்வெல் அதே மாதிரி தான். குடும்ப அரசியல் கிடையாது. மக்களுக்காக ஒன்று அம்மையார்லேருந்து எம்ஜிஆரால் அப்படி போட்டு போயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் மதச்சார்பை சார்ந்த கட்சி, பாஜக ஹிந்துத்துவாவுடைய அஜெண்டாவை கொண்ட ஒரு கட்சி. இப்படி கட்சி இருக்குது. சரி, டிவிகே தமிழ்நாட்டில் சொல்கிறேன். நான் விஜய் ரசிகன் தான், முன்னாள் ரசிகன் தான். ஆனால் இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் அவங்ககிட்ட ஒன்று பேசினேன். அப்படிப்பா, டிவிக்கோட கட்சி கொள்கை தான் என்ன? திமுகவை திட்டுறது. 234 தொகுதியிலையும் போய் திமுக இதில் 234 தொகுதியை விடுப்பாட கிட்டத்தட்ட ஒரு 18-20 நினைக்கும். அந்த தூர்லாம் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாமே டெஸ்ட் எடுத்துட்டார். இப்படி கட்சி கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது. எந்த கொள்கை இல்லாமல் ஓட்டு விஜய்க்கு போடலான்ட்டு அம்மா அப்பா அடிக்க வரணும். சோறு போட்டு நம்ம வளர்த்து அம்மா அப்பா இப்படி பேசுறது, விஷம் வச்சு கொள்ளணும்னு நினைக்கிறது ஒரு வேண்டாம். இந்த வார்த்தையை சொல்ல விரும்புனா மன்னிச்சுக்க. தற்கூலித்தனத்தோட உச்சமாக தான் தெரியுது. மே 4 ரிசல்ட் வரப்போகுது. அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்தாங்க. நம்ம 120 ரூபா கொடுத்து சந்தோஷப்படுற நம்ம விஜய் அவர்கள் நம்மளை வளர்க்கலை. அதை நினைச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தாவேக்கா நிர்வாகிகள், உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்ட்டு சோசியல் மீடியா கருத்துக்கள் வருது. நான் ஜேர்னலிஸ்ட்டாக அதை நான் பார்க்கலான்னா போடுற வீடியோஸை பார்த்தா நான் தாவேக்காவுக்கு விஜய்க்கு எனக்கு ஒன்றும் ஒரு வெம்பு கிடையாது. 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எனக்கு ஒன்றும் பகமை கிடையாது.